ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீஸ் லைஃப் சேனல். என்னோடய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ராவல் vlog தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிளம்புனோம். ஸோ அந்த ட்ராவல் vlog தான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிவிட்டு அங்கே என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அண்ட் என்ன நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் வந்து நான் போடுறேன். அண்டு இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கு மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை பேர் போகணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து ஒரு 2 மந்த்துக்கு பிஃபோராகவே பிளான் பண்ணி ஃபைனலாக வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். 54 பேர் வந்துட்டு போயிருந்தோம். எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு பெரிய பஸ் வந்துட்டு எடுத்து அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு எப்படியாச்சும் நாங்கள் வந்து மே மந்தில் வந்து நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த இயரும் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போகும்பொழுது ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணோம் எல்லோரும். அண்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் அம்மன் கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் போனோம். இது இந்த இயர்னு கிடையாது, எப்பொழுதுமே நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போகிற லொக்கேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தான். அதுவும் நல்லா அந்த வெயில் டைமில் நாங்கள் போயிடுவோம். ஸோ காலெல்லாம் வந்து பற்றிக்கும். அந்தளவுக்கு ஜாலியாக வந்து ஓடிட்டே நாங்கள் அந்த கோவிலுக்கு போவோம். எல்லாருமே வந்து குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு வழியாக வந்து சாமி பார்த்துட்டு அங்கே வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி அப்படியே கும்பலாக மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து இது தான். அண்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அச்சிரப்பாக்கம் மழைமலை மாதா கோவிலுக்கு தான் வந்து போவோம். நாங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock or 2 o'clockலாம் அங்கே வந்து நாங்கள் போய் ரீச் ஆகிடுவோம். அங்கே போயிட்டு சாமிலாம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே அந்த மலை மேலே வந்துட்டு சாமி இருக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக வந்து மேலே ஏறாமல் கீழவே வந்துட்டு மாதாவை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு வந்து புடவெல்லாம் வந்துட்டு கட்டணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமிக்கு புடவெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே வந்து ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு அங்கே பெரிய டைனிங் ஹால் மாதிரி இருக்கும். நல்லா அந்த வெளியவே நல்லா சூப்பராக அப்படியே காற்றெல்லாம் அடிக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஒரு இடம். அங்கே தான் வந்து நாங்கள் எப்பொழுதுமே வந்துட்டு லன்ச் வந்து பிளான் பண்ணி தான் நாங்கள் அந்த டைமுக்கு வந்து எக்ஸாக்டாக அங்கே போய் சேர்ந்துருவோம். எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு ரைஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாம் மொத்தமாக வச்சு பிளேட்டில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாம் கும்பலாக மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்களும் அப்படி தானா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இல்லைனா வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியநாயகி மாதா கோவில் தான். ஸோ இந்த ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. இந்த குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து அந்த சாமிக்கிட்ட போய் கேட்டு அங்கே வந்து நிறைய தொட்டிலாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம தொட்டிலாம் வாங்கி வந்து கட்டினோம் அப்படின்னா குழந்தை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு நியூ கப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அங்கே தொட்டிலாம் வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலை பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டல்லாம் வாங்கி சாமிக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ஒரே டான்ஸ் தான். ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையுமே எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க தானே. ஸோ அவங்களும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டான்ஸ் வீடியோ பார்த்துடலாமா?
பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7:00 போல் டீ, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியனூர் மாதா கோவில் ஃப்ரம் புதுச்சேரி. இங்கே வந்து சாமி வந்து பார்த்துட்டு கேண்டில் எல்லாம் ஏற்றிட்டு அங்கேயே ரவுண்டாக உட்காந்து மதியானம் சாதம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது ப்ளஸ் டிஃபன் எல்லாம் வாங்கி அப்படியே ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து வேளாங்கண்ணி தான் வந்து போவோம். அந்த வீடியோவும் பார்ட் 2ல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரத்துலேயே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். பாய்.